வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச டிஷ்ஷாக இருக்கும். ஸ்பெஷலி சிக்கன் சாப்பிட்றவங்களுக்கு இது சிக்கன் ஷவர்மா. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் ஷவர்மா செய்யறதுக்கு முதல்ல நம்ம பிக்கிள்ட் வெஜிடபிள்ஸ் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு சாஸ் பேனில் 1 கப் தண்ணி, 1 கப் வினிகர் ஊற்றி இதில் 2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் சர்க்கரை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்க்கரை கரைஞ்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. நம்ம எந்த வெஜிடபிள்ஸ் பிக்கிள் செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த வெஜிடபிள்ஸை நல்லா மெலிசாக இப்படி கட் பண்ணிக்கணும். ஒரு பவுலில் மெலிசாக நறுக்கின வெள்ளரிக்காய் விதையை எடுத்துகிட்டு போடணும். அடுத்து மெலிசாக நறுக்கின கேரட். இந்த மாதிரி பிக்கிள் வெஜிடபிள்ஸ் செய்யறதுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பீட்ரூட், கோஸ், பீன்ஸ், கேப்சிகம் இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து இதில் ஒரு வெங்காயம் மெலிசா நறுக்கினது இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறியும் ஒரே அளவாக கட் பண்ணியிருக்கேன். செஞ்சு வச்ச வினிகர் சொல்யூஷனை இந்த பவுலில் போட்டு மூடி வச்சிருங்க. இப்போ இது ஆற விட்டு இது நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருங்க. பீட்டா பிரெட் செய்யறதுக்கு ஒரு பவுலில் 25 கிராம் ட்ரை ஈஸ்ட் போட்டு இதில் 1 கப் வெந்நீர் ஊற்றி 2-3 நிமிஷத்துக்கு வச்சிடணும். வெந்நீர் ஊற்றின உடனே பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடும். இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். ஈஸ்ட்டுக்கு தண்ணி ஊற்றும் போது ரொம்ப கொதிக்கிற தண்ணியாக ஊற்றக்கூடாது, ரொம்ப ஆற வச்சும் ஊற்றக்கூடாது. நல்ல வெந்நீராக இருந்தால் தான் நல்லா ஆக்டிவேட் ஆகும். இதில் 1 கப் மைதா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஈஸ்டோட மைதா நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 2-3 நிமிஷம் விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி வச்ச மைதாவை பார்த்தீங்கன்னா நல்ல பபிள்ஸ் வரும். இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு 2 கப் மைதா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ மொத்தம் இந்த ரெசிபிக்கு 3 கப்பு மைதா யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவை ரொட்டி தேய்க்கும் போது தேவைப்படும். மாவை போட்டு நல்லா ஒரு 6 நிமிஷத்துக்கு நல்லா பிசையணும். 6 நிமிஷம் நல்லா பிசைஞ்ச பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊற்றி மாவு மேலே நல்லா தடவி போல மூடி ஒரு 2 மணி நேரம் எடுத்து வச்சிருங்க. 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ரேஸ் ஆயிருக்கு, நல்லா ப்ரூஃப் ஆயிருக்கு. மாவை போல்லேருந்து எடுத்துட்டு ஒரு கட்டிங் போர்ட் மேலேயோ இல்லைன்னா கல் மேலே வச்சு லேசாக அதை பிசையணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு பிசைஞ்ச உடனே மாவை லேசாக ஃப்ளாட் பண்ணிட்டு ஒரு 10 போர்ஷனாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண போர்ஷன்ஸ் எல்லாமே எடுத்து உருட்டி ஒரு ட்ரேல வச்சிருங்க. ட்ரேல வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மாவு தூவி உருண்டைகளை கொஞ்சம் கேப் விட்டு வச்சு ஒரு சுத்தமான துணி போட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு மூடி வைக்கணும். 30 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உருண்டைகள் எல்லாம் நல்லா உப்பி இருக்கு. இப்போ நம்ம உருண்டைகளை தேய்ச்சிக்கலாம். தேய்க்கிற கல் மேல கொஞ்சம் மாவு தூவி ஒரு உருண்டை எடுத்து வச்சு லேசா தேய்ச்சிக்கோங்க. பீட்டா பிரெட் கொஞ்சம் கனமா இருந்தா தான் நல்ல டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் மெலிசா தேய்ச்சிக்கலாம். அடுத்தது தவாவை சூடு பண்ணி சூடான உடனே தேய்ச்சி வச்ச ரொட்டியை தவா மேல போட்டு 2 பக்கமும் நல்லா சுடணும். ரொம்ப அருமையா நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு பொங்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா நல்லா வேகணும், அதுதான் முக்கியம். ஸ்டோவை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி பீட்டா பிரெட்டை நீங்க சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையான பீட்டா பிரெட் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். ஷவர்மா செய்யும் போது இந்த மாதிரி பீட்டா பிரெட் நீங்க வீட்லயே செய்யலாம். கார்லிக் எக் மயோனேஸ் செய்யறதுக்கு ஹேண்ட் பிளெண்டர் ஜார்ல 1/2 கப் சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைன்னா வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல 1 முட்டை உடைச்சு போடணும். எண்ணெயில முட்டை போட்ட பிறகு ஃபர்ஸ்ட் இது நல்லா பிளெண்ட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீமியாக நல்ல திக்காக வந்திருக்கு. இப்போ இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இல்லைன்னா நீங்கள் மிக்சர் ஜாரில் கூட அதை செய்யலாம். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகு பொடி. உப்பும் மிளகும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். கார்லிக் மயோனேஸ் செய்யறதுனால இதில் 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, 1 டீஸ்பூன் எலுமிச்சைப்பழம் ஜூஸ், 1/4 டீஸ்பூன் டிஜான் மஸ்டர்ட். டிஜான் மஸ்டர்ட் உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும். இது இல்லைன்னா நீங்கள் சாதாரண மஸ்டர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
1 டீஸ்பூன் வினிகர். ஸோ மேனேஸ்க்கு தேவைப்பட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இதெல்லாம் போட்ட பிறகு இதை நல்லா பிளெண்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு மேனேஸ் ரொம்ப திக்காக இல்லை, கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதில் இன்னொரு டீஸ்பூன் வினிகர் சேர்த்து திருப்பி நல்லா பிளெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேயோனேஸ் நல்லா திக்காக வந்திருக்கு. ஸோ அருமையான கார்லிக் எக் மேயோனேஸ் தயாராக இருக்குது. சிக்கன் ஷவர்மா செய்யறதுக்கு முதல்ல சிக்கனை நல்லா மசாலாவில் ஊற வைக்கணும். ஸோ இந்த ரெசிபிக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்ல சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சிருக்கேன். இதில் முதல்ல பொடியாக நறுக்கின பூண்டு கொஞ்சம், உப்பு 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் வெள்ளை மிளகுத்தூள் அதாவது ஒயிட் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் கருப்பு மிளகுத்தூள். இப்போ வெள்ளை மிளகுத்தூள் கிடைக்கலன்னா நீங்கள் 2 டீஸ்பூன் கருப்பு மிளகுத்தூளே யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், 3 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 4 டேபிள் ஸ்பூன் தயிர். இதெல்லாம் போட்ட பிறகு சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மசாலாலாம் நல்லா போட்டு பரட்டின பிறகு இது ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 1 ஹவர் வரைக்கும் நீங்கள் நல்லா ஊற வைக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதில் ஊற வச்ச சிக்கன் துண்டுகளை மசாலாவோட சேர்த்து போட்டு நல்லா வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் அந்த மசாலாலேயே நல்லா வேகுது. மசாலா நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு, மசாலா நல்லா திக்காக இருக்கு. சிக்கன் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. எடுத்து ஒரு பிளேட்ல மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம சிக்கன் ஷவர்மா செய்யறதுக்கு ஒரு பவுலில் பிக்கிள் வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு சாலட் செய்ய போகிறேன். ஸோ நம்ம செஞ்சு வச்ச பிக்கிள் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் ஒரு பவுலில் போட்டு பொடியாக நறுக்கின லெட்டஸ் இலை, அடுத்து செஞ்சு வச்ச கார்லிக் எக் மேயோனேஸ் இதையும் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கார்லிக் மேயோனேஸ் எவ்வளோ க்ரீமியாக அருமையாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அடுத்து நம்ம பீட்டா பிரெட் எடுத்து பீட்டா பாக்கெட் செய்யணும்னா பீட்டா பிரெட் மேலே கொஞ்சமாக பிச்சை எடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பாக்கெட் மாதிரி இருக்கு. இந்த பீட்டா பிரெட்ல செஞ்சு வச்ச சிக்கன் பீசஸை கொஞ்சம் போட்டு வெஜிடபிள் மேயோ சாலட் அதையும் கொஞ்சம் போடணும். இதை போட்ட பிறகு அருமையான சிக்கன் ஷவர்மா தயாராக இருக்கு. செஞ்ச உடனே சர்வ் பண்ணுங்க. ஸோ நம்ம சிக்கன் ஷவர்மா யூஸ்வலாக நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ் போனால் தான் நம்ம சாப்பிடுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்லேயே சிக்கன் ஷவர்மா எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.